நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கி ரத்னம். நம்ம கிட்ட பெரிய பிம்பமா காட்டப்படுறது எல்லாத்தையும் சிலதை உள்ள போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒன்னும் போறாது 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாததா இருக்கும். அப்படிதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர், உலகத்திலேயே சிறந்த முதலமைச்சர். இவர் முதல்வரான பிறகுதான் காட்டுவாசிகளா இருந்த நாம எல்லாம் மனிதர்களா மாறணும். இன்னும் சொல்ல போனா அதுக்கு முன்னாடி நாம எல்லாமே அம்மன குண்டியா சுத்திக்கிட்டு இருந்தோம். இவங்க வந்த பிறகுதான் ட்ரெஸ்ஸே போட ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற ரீதிக்கெல்லாம் பயங்கர பில்டப் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனா உள்ள போய் பார்த்தா அங்க ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை விட உள்ளே இருக்கிறவங்க சொன்னா எப்படி இருக்கும். அதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ராசா சொல்லியிருந்தார், ஸ்டாலினுக்கு பெரிய அறிவு இருக்கு, அப்படியே கிழிச்சிருவாரு அப்படின்னு பேசியிருந்தார்ல. அத எடப்பாடி அவர்கள் சொன்னதுக்கு ஐயோன்னு எல்லாம் கடிக்க வந்தாங்க பாத்தீங்களா. ஆக்சுவலா ராஜா சொன்னது உண்மைதான், எனக்கு உண்மையிலேயே அந்த அளவுக்குலாம் மண்டை கிடையாது, மண்டைக்குள்ளேயும் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. ஸ்டாலின் அவர்களை உட்கார வச்சு விபூதி அடிச்சிருக்கார், ராமம் போட்டிருக்கார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்படி இல்லைன்னா பொன்முடி சொன்ன மாதிரி வச்சுக்கலாம். படுக்க வச்சும் போட்டிருக்காரு, நிக்க வச்சும் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பட்டயமும் போட்டு விட்டுருக்காரு, ராமத்தையும் போட்டு விட்டுருக்காரு செந்தில் பாலாஜி. என்னடா இது ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா. கரூர் வேட்பாளராகும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் கரெக்டா இந்த விஷயத்த நான் 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். வேணா ரிவைன் போய் தலைப்பே இப்படிதான் வச்சிருப்பேன், கரூர் வேட்பாளராகும் செந்தில் பாலாஜி தம்பி அசோக், கோவைக்கு ஓடும் செந்தில் பாலாஜி அப்படின்னு தலைப்போடையே 3 மாசத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணா என்னோட சேனல்ல போய் செக் பண்ணீங்க. என்னடா நம்ம கரெக்டான கணக்கோட தானே அதை போட்டோம், ஆனா செந்தில் பாலாஜி ஓடிட்டாரு, அசோக் கேண்டிடேட் ஆகலையே அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் அது நடந்து போச்சு. இந்த விஷயம் ஸ்டாலினுக்கே தெரியாம ஸ்டாலினுக்கு விபூதி அடிக்கப்பட்டிருக்கு. என்ன விவகாரம் அப்படின்னா, கரூர்ல ஒரு திடீர்னு ஒரு வேட்பாளரை இங்க இருந்து இறக்குமதி பண்ணி கொண்டாந்து விட்டாங்க. நம்ம 10 ரூபா மாமா கோயம்புத்தூருக்கு ஓட்டாரு. எதுக்கு ஓடினாரு அப்படின்னா, கரூர்ல நின்னா கண்டிப்பா இந்த வாட்டி கழுவி ஊத்துவாங்க, காரி துப்புவாங்க, நம்ம பிரச்சாரத்துக்கு அப்படின்னு போனாலே கட்டையை கொண்டு அடிப்பாங்க அப்படிங்கிறது செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்சிருக்கு. குறிப்பா அந்த பகுதியை சேர்ந்த கவுண்டர் சமூக மக்கள், இவரும் கவுண்டர் தான், ஆப்போசிட்ல நிக்கக்கூடிய அவங்களும் கவுண்டர் தான் எல்லாருமே பெரும்பாலும். அங்க உள்ள கவுண்டர் மக்கள் என்ன தெரியுங்களா நினைக்க ஆரம்பிச்சாங்க, நம்ம ஜாதி பேரே கெடுத்துட்டான் ஆயிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு கடுப்புல ஆயிட்டாங்க. ஜெயிலுக்கு போனது, ஊழல் பண்ணது, பாட்டிலுக்கு 10 ரூபா பொறுக்கி திங்கிறது, இந்த கரூர் விவகாரம், இது எல்லாத்தையும் வச்சு கவுண்டர் சமூகத்து பேரே கெடுக்க வந்தோம்டா செந்தில் பாலாஜி அப்படிங்கிற அளவுக்கு கோபம் வந்துருச்சு. டெபாசிட் கூட தேராது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பீஸு கோயம்புத்தூருக்கு ஓடிச்சு. அதே நேரத்துல கரூரை நம்ம இங்க இருந்து போயிட்டாலும் கரூர்ல நம்ம புடி இருக்கணும். அப்ப செந்தில் பாலாஜி தன்னோட தம்பி அசோக்கை எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதோட இந்த அசோக் யாரு அப்படின்னா, ஒரு 1ஆம் நம்பர் பிரபல ரவுடி அப்படிங்கிற மாதிரிதான் கரூர்ல நடந்துகிட்டாரு. ஒரு செய்த சம்பவங்கள்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனா ஏன் சீட்டு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட ஜாப் ராக்கெட் கேஸ்ல இவரும் உள்ள இருக்காரு. இவரோட வீடு தான் அந்த பெரிய பங்களா, இவரோட மனைவி நிர்மலா பேர்ல தான் அது இருக்கு. தம்பி கூட ஒரு 2.5 வருஷமும் தலைமறைவாவே இருந்தாரு. எங்கேயும் தலைமறைவாலாம் இல்ல, இங்கேதான் இருந்தாரு. தமிழ்நாடு காவல்துறை அவரை தொடாது. அப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் கையிலலாம் காவல்துறை இருந்ததுன்னா செந்தில் பாலாஜியை தொற்ற முடியுமா? ஏன்னா ஸ்டாலினுக்கு ராசா லாக்கு வச்ச மாதிரி செந்தில் பாலாஜி லாக்கு வச்சிருக்காரு. ஆளுக்கு ஒரு லாக்கு வச்சிருக்காங்க எல்லாரும் ஸ்டாலின் என்கின்ற பொம்மை முதல்வருக்கு. அதனால தொட முடியல. இப்ப தம்பியும் கேஸ்ல இருக்கான். அவனையும் ஏதாவது ஒரு அதிகார வரம்புக்குள்ள நாம கொண்டாந்துடணும், ஆட்சி அதிகாரத்துக்குள்ள கொண்டாந்துடணும். நேரடியா எம்எல்ஏ சீட்டு கேட்டா கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஏற்கனவே செந்தில் பாலாஜி முந்தானத்து வேற கட்சியில இருந்து வந்தவர், 5 கட்சி மாறின ஒரு அமாவாசை முன்னிலை கொடுக்குறீங்க அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் மந்திரிகள் எல்லாமே காரி துப்பிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தம்பிக்கும் சீட்டு கேட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா சீனியர்லாம் வைக்க மாட்டாங்க. ஆளாளுக்கு என் தம்பிக்கு சீட்டு விடு, என் மகனுக்கு சீட்டு விடு, எங்க சித்தப்பனுக்கு சீட்டு விடு, எங்க பெரியப்பனுக்கு சீட்டு விடு, நான் சீப்பாவர்த்தனை வச்சிருக்கேன், நான் கீப்பாவர்த்தியை வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் சீட்டு கொடுன்னு கிளம்பி வந்துருவாங்க. அதனால நேரடியா சீட்டு கேட்க முடியாது. அப்ப என்ன பண்றது? நம்ம முதலமைச்சர் தானே, சும்மா உருட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டம்மியா ஒரு கேண்டிடேட்டை செந்தில் பாலாஜியை ரெக்கமெண்ட் பண்ணி அவருக்கு டம்மி கேண்டிடேட் போடுவாங்கல்ல. ஒரிஜினல் கேண்டிடேட் டம்மி, டம்மி கேண்டிடேட் ஒரிஜினல் அப்படின்னு மாத்திட்டாப்ல. வேட்பாளர் தியாகராஜனுக்கு வேட்புமனு தாக்கல் பண்றாங்க, அவர் தான் வேட்பாளர், பிரச்சாரத்துக்கு போறாங்க. அவருக்கு மாற்று வேட்பாளர் போடுவாங்க பாத்தீங்களா, டம்மி கேண்டிடேட்னு சொல்லுவாங்கல்ல,
அந்த இடத்துல செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குக்கு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. ஏன் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்க கோவை வடக்குல டம்மி கேண்டிடேட்டா போட்டிருக்கலாம்ல, ஏன் கரூர்ல போட்டாங்க? அங்கதான் இருக்கு ட்ரிக்கு. தியாகராஜனோட வேட்பு மனு இதுதான். பார்த்து, இந்த வேட்பு மனுல அபிடவிட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு தாக்கல் பண்ணுவாங்க. சொத்து வரம், கடன் குறித்த பிரச்சனைகள், வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாம் சார்ந்து அபிடவிட் அப்படின்னு ஒண்ணு தாக்கல் பண்ணுவாங்க. அந்த அபிடவிட் தாக்கல் செய்யப்படவே இல்லை. ஆனா டம்மி கேண்டிடேட்டா போடப்பட்ட அசோக்குக்கு கிளியர் கட்டா வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இது எதுவும் தப்பா செஞ்சாங்க, தெரியாம செஞ்சாங்க எல்லாம் கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே வேட்புமனுவை தயார் பண்ணியது ஒரே குழு தான். கட்சியில சீனியர் வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்த அனுபவஸ்தர்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்கள வச்சுதான் கட்சி சரிபார்த்து தான் தாக்கல் பண்ணும். அப்ப அபிடவிட் தாக்கல் பண்ணாம விட்டுருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒரிஜினல டம்மியா மாத்துறதுக்கு செந்தில் பாலாஜி முயற்சி செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரிய வருது. அப்ப ஸ்டாலினுக்கே தெரியாம தான் தம்பிக்கு சீட்டு வாங்கி ஸ்டாலினுக்கு விபூதி அடிச்சிருக்கார். இப்ப சொல்லுங்க, ராஜா சொன்ன மாதிரி ஸ்டாலினுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. என்ன தம்பி இப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், டில்லி பாபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சக்கர நாற்காலி வேர்ல்டு கப்ல நான் கப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு கொண்டாந்து நான் தான் கேப்டன் ஒரு கப்பு கொடுத்தாரு, ஞாபகம் இருக்குங்களா? எவ்வளவு பெரிய அறிவாளிகள் இந்த உதயநிதியும் ஸ்டாலினும் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, செமிஃபைனல்ல ஜெயிச்சதுக்கு ஒரு கப்பு கொடுத்தாங்களாம், அதை காட்டி உதயநிதிட்ட ஒரு போட்டோ. பைனல்ல ஜெயிச்சதுக்கு ஒரு கப்பு கொடுத்தாங்களாம், அதை காட்டி ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு போட்டோ. அது எப்படிப்பா ஒரே வேர்ல்டு கப்ல 2 கப்பு கொடுப்பாங்கிற பேசிக் நாலேஜ், அடிப்படை அறிவு. செமிஃபைனலுக்கு எப்படியா கப்பு கொடுப்பாங்க? சரி ரைட்டு, ஏதோ இந்த கிராமப்புறத்தெல்லாம் விளையாட்டு போட்டி நடக்கும், செமிஃபைனல்ல தோத்துட்டீங்கன்னா லாசார் செமின்னு ஒண்ணு வச்சு தேர்ட் பிரைஸ் கொடுப்பாங்க, அப்படி கொடுத்தாங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா நீ தான் ஃபைனல்லையும் ஜெயிச்சிருக்க, உனக்கு எதுக்கு செமிஃபைனல் கப்பு அப்படின்னு கேட்கறதுக்கு கூட மண்டையில மசாலா இல்ல, ஒரு மண்ணும் இல்ல, ஒரு கருணாநிதியும் இல்ல அப்படின்னு தான் நம்மளால இதை எடுத்துக்க முடியுது. சரி ரைட்டு, இந்த தியரி இப்படியே இருக்கட்டும். நான் இது ஸ்டாலினுக்கு தெரிஞ்சே நடந்திருக்கும், ஸ்டாலின் சீனியர்களோட முதுகுல குத்தி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தியரியவும் பேசுவோம். என்னன்னா, தம்பி செந்தில் பாலாஜி, நீ எனக்கு லாக்லாம் வச்சிருக்க, எனக்கு தெரியும், என்ன மன்னிச்சிரு, அது மாதிரி எதுவும் பண்ணிராத, எதையும் வெளியே விட்டுறாத, ராஜா பஸ்ட் ஆயிடுவேன்னு ஆடியோல சொன்ன மாதிரி நீ எதுவும் பஸ்ட் ஆகி என்ன போட்டு கொடுத்துறாத. என்ன உன் தம்பிக்கு தானே சீட்டு வேணும், இந்த சீனியர் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் கிடக்குறாங்க கட்சியில, உன் தம்பிக்கு சீட்டு கொடுத்தோம்னா முந்தா நேத்து வந்த அம்மாவாசைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, எல்லாரும் சீட்டு கேட்பாங்க, என்னால கொடுக்க முடியாதுப்பா, ஏற்கனவே என் மகன் ஒரு கோட்டாவில சீட்டு கேட்டுட்டு இருக்காரு, இளைஞர் அணிக்குன்னு, என் தங்கச்சி மகளிர் அணிக்குன்னு இருக்கு. இதுல சில பேர் தப்பி தவறி எங்கேயாவது எங்க வீட்டுக்கார அம்மாவை பிடிச்சி கிச்சன் கேபினட் ரெக்கமெண்டேஷன் கேட்கிறானோ, என் குடும்ப ரெக்கமெண்டேஷன்லயே 100 சீட்டு போடும் போல இருப்பா, இதுல கூட்டணி கட்சிக்காரன் வர என்ன குந்த வச்சு கேள்வி கேட்கிறானுங்க, அவனுங்களுக்கு வேற கூடுதல் சீட்டு கொடுக்கணும் போல இருக்கு. அப்ப நீ என்ன பண்ற, அந்த சீனியர்களை பூரா சமாளிச்சுக்கிற, நீ பாட்டுக்கா போயிட்டு ஒரு டம்மி கேண்டிடேட்டை போட்டு வேட்பாளர்னு அறிவிச்சிரு. அதுக்குள்ள வேட்புமனு எல்லாம் முடிஞ்சு போகுமா? அந்த கேண்டிடேட்டை டம்மியா போட்டுட்டு டம்மி கேண்டிடேட்டை கரெக்டா மனு தாக்கல் பண்ணிரு. கேட்டா இது சில எழுத்து தவறுகளால வேட்புமனு தள்ளுபடி ஆயிடுச்சு, அந்த அடிப்படையில தான் தம்பி அசோக்கு வந்துட்டாப்ல. செந்தில் பாலாஜி மாதிரி தம்பி அசோக்கும் ஒரு செயல் வீரர், அறுத்து தள்ளி விடுவார் அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு புகழார சூட்டிக்கிறேன். 4 மணி போலீஸ் இங்கிலீஷ் பிடிக்க வந்தாலும் கூட தொட்டுப்பார், சீண்டிப்பார், நோண்டிப்பார், நொட்டிப்பார்னு அவருக்கும் கூட தனியா ஒரு வீடியோ நம்ம போட்டுருவோம் அப்படின்னு 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு செஞ்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இயல்பா இங்க எழறத தடுக்க முடியாது. அப்ப சீனியர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆப்பு சொல்லி இருக்கார் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இதை ஸ்டாலின் அவர்களாலேயே ஒத்துக்க முடியாது. ஏன்னா வைக்க மாட்டாங்க. KN நேர்ல தொடங்கி பச்சையா கேட்பாரு KN நேர்லாம், யோ அன்னைக்கு என் தம்பிக்கு சீட்டு கேட்டையா ராமஜெயத்துக்கு, அன்னைக்கு நீங்க சீட்டு கொடுத்துருந்தா செத்துருப்பானாயா அவன், என் தம்பி கொடுக்காத சீட்டு செந்தில் பாலாஜி தம்பி கொடுக்குறீங்கன்னா அப்ப என் தம்பி உயிர் போனதுக்கு நீங்களும் ஒரு காரணையா? கிளம்புவாரா கிளம்ப மாட்டாரா? இங்க இருக்குல்ல ட்விஸ்ட். இது மாதிரி 100 பேர் அடுத்து கேள்வி கேட்பாங்க. ஆப்புல சதக்குன்னு ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்காரா, இல்ல செந்தில் பாலாஜி கூட்டுட்டு போய் குந்த வச்சாரா அப்படிங்கிறது மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணீங்க. அடுத்ததா அடங்கமறு அத்து மீறு, அப்படியே பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கிளம்புண்டு. அடிமையா கிடந்தது அந்த காலம், அடங்க மறுத்தது இந்த காலம்னு பாட்டு பாடுவாங்க தெரியுங்களா? இந்த கோஷ்டி அடங்க மறு அத்து மீறு அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு முட்டுக்குடு மூடிக்கிட்டு படு அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அரசியல்ல தரந்தாழ்ந்து போயிட்டாங்க. என்ன சொல்ல போனா, விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டரை பூரா திருமாவளவன் வித்து தின்னுட்டார், அடகு வச்சு தின்னுட்டார் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, வித்து தின்னுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஏற்கனவே 8 சீட்டை வாங்கிட்டு வந்தியேன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல இருக்காங்க. ஆள் இல்லாத காங்கிரஸுக்கு 28 சீட்டு, இவ்வளவு நாள் உழைக்கிற எங்களுக்கு 8 சீட்டான்னு கடுப்புல இருக்காங்க. இதுல அந்த 8 சீட்டிலேயே ஒரு சீட்டை காங்கிரஸ்காரனுக்கு ரொம்ப பீத்தலா தூக்கி கொடுத்திருக்காரு திருமாவளவன். திடீர்னு எப்படியாவது நாம போட்டியிடணும்னு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறேன்னு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு முடிவு, நான் காட்டுமன்னார் வெளியில நிக்க போறேன்னு. திடீர்னு அதுல அந்தர்பல்ட்டி. சரி, அடிச்சதுதான் அடிச்சு அந்தர்பல்ட்டி. கட்சிக்காரன் எவனுமே காட்டுமன்னார் கோயில் இல்லையா, கூப்பிட்டு ஒரு சீட்டை கொடுத்துருக்கலாம்ல. இல்லைன்னா வழக்கம் போல நான் சமூக நீதியை நிலநாட்டுறேன்னு ஒரு பாய்மார கூப்பிட்டு சீட்டு கொடுத்துருக்கலாம்ல. ஆனா கட்சியில எவனையாவது கூப்பிட்டாவது கொடுத்துருக்கலாம்ல. இப்ப ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்காப்புல. யார வேற அப்படின்னா, காங்கிரஸை சேர்ந்த ஒரு பெரிய மனிதர் இளைய பெருமாள் அவர்களுடைய மகன் ஜோதிமணிக்கு. இவருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு நாள் கூட விசிகாவில தொண்டரா இருந்ததே கிடையாது. இவரு காங்கிரஸ் தொண்டர். இந்த தேர்தலில் கூட சீட்டு கேட்டு காங்கிரஸ்ல விருப்ப மனு கொடுத்திருக்காரு. ஆனா ஜோதிமணிக்கு இப்ப விசிகா சார்பா சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது என்ன ஐடியா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. இதுல எங்க அடங்கம் மறுத்தார், எங்க அத்து மீறினார் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அது மாதிரி புதுவையில பக்கத்து மாநிலத்துல 4 தொகுதியில, அதாவது இவங்கதான் இந்த கொள்கை கூட்டணி இருக்குல்ல, இந்தி கூட்டணி, புள்ளி வச்ச கூட்டணி, இவங்கதான் கொள்கை கூட்டணி. வேட்புமனு பரிசீலனை கடைசி நாள் வாபஸ் முடிகிற வரைக்கும் கூட்டணியே இவங்களுக்கு படியில. ஆளாளுக்கு நீ 4 தொகுதி நீ 4 தொகுதின்னு அப்பத்த குரங்கு பங்கு போட்ட மாதிரி இவங்க பட்டுக்கா போட்டுக்கிட்டாங்க. ஆனா வைசிகா 4 தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணிருச்சு, வாபஸும் வாங்க முடியல. ஆனா இப்ப ஒரு தொகுதி எனக்கு கூட்டணியில கொடுத்துட்டாங்க, அதனால 3 தொகுதி விசிகா வேட்பாளரோட பேர் வாக்கு எந்திரத்துல இருக்கும், அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, விசிகாவினருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு விசிகா தலைவரே சொல்றாரு. அப்படின்னா ஆகச்சிறந்த அடிமைத்தனமா இல்லையா இது? நான் கேக்குறேன், காங்கிரஸ் இதே உழவர்கர தொகுதியை நாங்க விசிகாவுக்கு கொடுத்துட்டோம், அங்க காங்கிரஸ் சார்பா போட்டியிடக்கூடியவர்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு எவனாவது காங்கிரஸ்காரன் சொல்லியிருக்காங்களா? இல்ல. ஏன்னா திருமாவளவன் தான் அடிமையா போயிட்டார், விசிகா வித்து தின்னுட்டார். இதுக்கு பின்னாடி திருமாவளவன் மிரட்டப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. கண்டிப்பா திரைமறைவு பேரத்துல ஏதாவது வலுவா சிக்கி இருப்பார், மிரட்டி இருப்பாங்க அப்படிங்கறதான் பலருடைய கருத்தா இருக்கு. ஆனா உண்மையிலேயே விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த தொண்டர்கள், இணையா நம்ம தலைவர் இப்படி போயிட்டாரு, மானக்கேடா இருக்கியா, பதில் சொல்ல முடியலையா, காரி துப்புறாங்கயா எல்லாம் அப்படிங்கிற ஒரு இறுக்கமான மனநிலைக்கு போயிட்டாங்க. அந்த இறுக்கமான மனநிலை தான் திமுகவுக்கு வட மாவட்டங்கள்ல இறுதி ஊர்வலத்தை நடத்த போகுது. இறுதி ஊர்வலத்துல கலந்துகிட்டு பட்டாசு வெடிச்சு டான்ஸ் ஆட கொண்டாட தயாரா இருங்க மக்களே, இருப்பீங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்.